நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலையும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா கடந்த 3 தினங்களாக தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்கள்ல அதிக அளவுல கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. அதாவது வேதாரண்யம், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவுல கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்நிலையில வேதாரண்யத்துல தொடர் கனமழை காரணமா வேதாரண்யேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதுமே தற்போது மழை நீர் தேங்கி இருக்குதுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல தொடர்ந்து இந்த 2-3 தினங்களா கனமழை பெஞ்சிட்டு வர நிலையில இந்த கோயில், அதாவது வேதாரண்யேஸ்வரர் கோவிலை சுற்றி மழைநீர் தற்போது சூழ்ந்திருக்கு. அதே நிலையில தொடர்ந்து பெஞ்சிட்டு வர்ற இந்த கனமழை காரணமா வேதாரண்யேஸ்வரர் கோவில்ல இருக்கிற சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதி, விநாயகர் சன்னதின்னு சொல்லி கோவில் வளாகம் முழுவதுமே 1 அடிக்கு மேல மழைநீர் தேங்கி இருக்குது. தொடர் கனமழை பெஞ்சு வர்றதால தற்போது இந்த கோவிலானது பக்தர்களின்றி வெறிச்சோடி காணப்படுற அதே சூழ்நிலையில கடந்த 24 மணி நேரத்துல வேதாரண்யத்துல அதிகபட்சமா 16 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரையில 12.5 சென்டிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்குது. அதே மாதிரி தலைஞாயிறு பகுதியில 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ள நிலையில இது இப்போ அந்த பகுதி மக்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.